இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. சங்கீதம் 124:8. சாம்ஸ் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. Our help is in the name of the Lord, the maker of heaven and earth. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், என்னுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று. உன்னுடைய சகாயம் யாரிடத்தில் இருக்கிறது? மனிதர்களிடத்திலா அல்லது வானத்தையும் பூமியும் படைத்த சகலத்தையும் செய்ய வல்லவராகிய கர்த்தருடைய நாமத்தில் உள்ளதா என்பதை சிந்திக்க இன்று கடமைப்பட்டுள்ளோம். மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் சேர்ந்து யோசபாத் என்ற யூதாவின் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் மிகவும் பயந்தான். அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே யோசபாத் கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். எல்லா பட்டணங்களிலும் இருந்து ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை தேட கர்த்தரிடத்தில் இருந்து சகாயத்தை பெற ஓடி வந்தார்கள். சகாயத்தை தேடினார்கள், ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். உன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையில் யாரிடத்தில் சகாயத்தை தேட ஓடுகிறாய்? மனிதரிடத்திலா கர்த்தரிடத்திலா என்று சற்று சிந்தித்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவாய். கர்த்தர் தான் உன்னுடைய சகாயர். அவரிடத்தில் சகாயம் உண்டு. அவரை நீ நம்பி சார்ந்து அவரிடத்தில் சகாயம் தேடும்போது அவர் நிச்சயமாய் உனக்கு சகாயத்தை அருளுவார். God bless you.